விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னாலுமே, இந்த ரேணுகா எப்போனாலுமே தப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மனோகர் தேவையில்லாமல் அடி வாங்கியிருப்பாங்க. மனோகர் அடி வாங்குறத பார்க்குறப்ப கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இந்த ரேணுகாவினால மனோகர் அண்ட் அன்னபூர்ணி 2 பேருமே அடி வாங்கினது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா மனநிலை சரியில்லாமல் நடிக்கிறாங்க. அவங்க மூலமாக இவங்க 2 பேரும் அடி வாங்கினது அப்படிங்கிறது ரசிகர்களுமே அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு என்னதான் ஆச்சு, இந்த சீரியலோட ஹீரோவாக காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எந்த ஒரு வேலையுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்பப்போ வர்றாங்க, ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கோவத்தை காமிக்கிறாங்க. ஏன் விஜய் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா ரேணுகா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அன்னபூர்ணி பெரியம்மாவும் ரேணுகாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் கூட அன்னபூர்ணி பெரியம்மாவை தான் அவங்க சத்தம் போட்டுட்ருக்குறாங்க. அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் ரேணுகாவோட மனநிலை உங்களுக்கு தெரியும் இல்லை, நீங்கள் ஏன் ரேணுகா கிட்ட கோபத்தை காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி மேலே கோவப்பட்டுட்ருக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்குறப்ப விஜய் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கிறாரு, இந்த ரேணுகாவோட உண்மை முகத்தை அவங்க எப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. நம்ம ரசிகர்களுமே அதைத்தான் தொடர்ந்து கேட்டுட்ருக்குறாங்க. ஒரு சின்ன குழந்தை வெண்பா, அந்த வெண்பாவுக்கு கூட அந்த ரேணுகாவை சுத்தமாக பிடிக்கல, அவங்க மேலே சந்தேகப்படுறாங்க. அதுபோல் மனோகர் சந்தேகப்படுறாங்க, அன்னபூர்ணி பெரியம்மா சந்தேகப்படுறாங்க, மல்லி சந்தேகப்படுறாங்க. ஆனால் விஜய்க்கு ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே ரசிகர்களுமே கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. இப்போ வெண்பா குட்டி தரமான ஒரு செயல் செய்கிறாங்க. ஏன்னா ரேணுகாவோட ரூமில் உட்காந்து தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட மொபைலை எடுத்துகிட்டு வந்து இப்போ மல்லி கையில் கொடுக்குறாங்க. வசமாக சிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படின்னாலுமே இப்போ வரைக்குமே இந்த ரேணுகா எஸ்கேப் ஆகிட்டுருக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.